அண்மை செய்தி பாஜகவை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தற்போது பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவை சேர்ந்தவர் ராஜினாமா செய்த நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடத்துக்கு புதிய அமைச்சரை நியமனம் செய்வது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் இவ்வாறு பேட்டியளித்திருக்கிறார். பாஜகவை சேர்ந்தவர் ராஜினாமா செய்த நிலையில் அக்கட்சியை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடத்துக்கு புதிய அமைச்சருக்கான பரிந்துரையையும் அவர் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேட்டியும் அளித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை சந்தித்து இந்த பரிந்துரையை முதல்வர் ரங்கசாமி வழங்கியிருக்கிறார். விரைவில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றும் புதுச்சேரி முதல்வர் தெரிவித்திருக்கிறார். பாஜகவை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவை சேர்ந்தவர் ராஜினாமா செய்த நிலையில் அக்கட்சியை சேர்ந்தவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். ஆளுநரை சந்திச்சு நீங்களே முதல்ல செய்தித்தாளில் வந்திருக்குது. அப்புறம் ஆளுநர் சந்திச்சு இது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை செய்திருக்கிறோம் வரும். வந்த பிறகு என்னைக்கு பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. இருக்கலாம் இருக்கலாம். அமைச்சர் பாஜக என்ன பாஜக சார்ந்தவர் தான் ரிசைன் பண்ணிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க. அதை கொடுத்திருக்காங்க. நன்றி, வணக்கம். அதே ஆளுநரை சந்திச்சு நீங்களே முதல்ல செய்தித்தாளில் வந்திருக்குது. அப்புறம் ஆளுநர் சந்திச்சு இது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை செய்திருக்கிறோம் வரும். வந்த பிறகு என்னைக்கு பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. இருக்கலாம் இருக்கலாம். அமைச்சர் பாஜக என்ன பாஜக சார்ந்தவர் தான் ரிசைன் பண்ணிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க. அதை கொடுத்திருக்காங்க. நன்றி, வணக்கம். அதே